இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல மிக முக்கியமாக நாம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல இல்ஹாது பண்ணக்கூடாது. இல்ஹாதுனா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு பெயர்களின் மூலமாக அவனை அழையுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாயிஹி. அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல இல்ஹாது செய்பவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். அவங்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கு அல்லாஹ் அவங்க சரியான கூலியை பெறுவார்கள், தண்டனையை பெறுவார்கள். அந்த கூலி என்ன? நிரந்தரமான நரகம். அப்ப இல்ஹாத் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் சொன்னோம்னா, சரியான உறுதியான அர்த்தத்தை விட்டும் கருத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய பெயர்களை திருப்புறது, தவறான அர்த்தத்துக்கு என்ன செய்யறது? மாத்துறது, சாய்க்கிறது. அப்ப சரியான கருத்தை விட்டும் திருப்புறதுக்கு பேர் தான் இல்ஹாத். இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல இந்த இல்ஹாத் செய்யறது இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஆகப்பெரிய பயங்கரமான ஒரு பாவம். அந்த இல்ஹாதுல பல விதங்கள்ல இல்ஹாத் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை அதனுடைய சரியான கருத்தை விட்டு திரிப்பாங்க. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, அல்லாஹ்வுடைய பெயர்களை அவனுடைய படைப்பினங்களுக்கு வைக்கிறது, அல்லாஹ்வுடைய பெயர்களை கொச்சப்படுத்துறது. அவனுடைய பெயர்கள் அவனுக்கு நிகராக எதுவுமே வர முடியாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வை போன்று எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள், சொல்லி தந்திருக்கின்றார்கள். நபி மொழிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களையும் அதற்கான ஆதாரங்களையும் இன்று நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கின்றோம். நபி மொழிகளில் குர்ஆன்ல இருக்கின்ற மாதிரி அதிக எண்ணிக்கையில் இல்லை, ஆனால் கணிசமான அளவு நபி மொழிகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. நபி மொழிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் வித்ர் அல்லது அல் வத்ர். வத்ர் என்றும் சொல்லலாம், வித்ர் என்றும் சொல்லலாம். அல் வித்ர், அல்லாஹ் ஒற்றையானவன், அவனுடைய கடவுள் என்ற தன்மையிலும் இறை பண்பிலும் எல்லா பண்புகளிலும் வணக்கத்திற்கு தகுதியாக இருப்பதிலும் அவன் இருக்கக்கூடிய இடத்திலும் அவனுடைய ஆற்றலிலும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றையானவன், தனித்தவன். இதற்கு என்ன ஆதாரம்? சஹீஹுல் புகாரில் 6410, சஹீஹ் முஸ்லிம்ல 5198, 199 ஆகிய இலக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ வத்ருன் யுஹிப்புல் வத்ர. சில அறிவிப்புகளில் இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றையானவன். வஹுவ யுஹிப்புல் வத்ர, அவன் ஒற்றையை விரும்புகிறான். அதாவது தௌஹீது கொள்கையை அல்லாஹ் செய்கின்றான், நேசிக்கின்றான். சிலர் இது வித்ர் தொழுகையை அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற அடிப்படையில் சொன்னாலும் எடுத்துக்கொண்டாலும் அது குற்றம் கிடையாது. ஆனால் முதல்ல எதை எடுத்துக்கொள்ளும்? தௌஹீத் கொள்கை. வத்ர் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் செய்கின்றான், விரும்புகின்றான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் ஜமீல், அழகானவன். இதற்கு என்ன ஆதாரம்? சஹீஹ் முஸ்லிம்ல 147வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக சஹீஹ் முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள்ல, அழகிய பெயர்கள்ல ஒன்று அல் ஜமீல் என்பது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல உள்ளதுதான் அல் முகத்திம், அல் முஅக்கிர். ரெண்டு பெயர்கள் என்றாலும் இந்த இரண்டு பெயர்களையும் நாம் தனித்தனியாக சொல்வதை விட சேர்த்து சொல்வதில்தான் பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய அந்த திருநாமம் உள்ளடங்கி இருக்கிறது. அல் முகத்திம்னா முற்படுத்தக்கூடியவன், அல் முஅக்கிர்னா பிற்படுத்தக்கூடியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு வாழ்நாளை முற்படுத்தியே அல்லாஹ் எடுத்து விடுகின்றான், சிலருக்கு வாழ்நாளை பிற்படுத்துகின்றான், சிலருக்கு ரிஸ்க் அல்லாஹ் முன்கூட்டியே கொடுக்கின்றான், சிலருக்கு அல்லாஹ் பிற்படுத்தி கொடுக்கின்றான். ஞானத்திற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களை முற்படுத்தணுமோ, எந்தெந்த விஷயங்களை பிற்படுத்த வேண்டுமோ அதை அல்லாஹ் முடிவு செய்கிறான். இதற்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா, சஹீஹுல் புகாரில 1120வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில ஓதின ஒரு துவா, அந்த நீண்ட துவாவில் வருகிறது, அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் சொல்கிறார்கள், அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா அன்த. இறைவா நீதான் முற்படுத்தக்கூடியவன், இறைவா நீதான் பின்தங்க செய்பவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை குறிப்பிட்டதாக இந்த நபி மொழியில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல
முஸ்னது அகமதுல 12591வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இதுல 5 பெயர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுல ஒரு பெயர் குர்ஆன்ல வந்திருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பொருட்களுடைய விலை தாறுமாறாக ஏறி விடுகிறது. அப்போ எந்த ஒன்றுக்குமே இந்த பதுக்கல் இல்லாம நியாயமான முறையில் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் ஏற்படும் பொழுது அதனுடைய விலை என்ன செய்யும்? உயரத்தான் செய்யும். இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி உண்டாகக்கூடியது. அப்போ இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்யக்கூடியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதே போன்று ராசிக், ரஸாக்னு குர்ஆன்ல வந்திருக்கு. ராசிக் என்ற வார்த்தை நபி மொழியில் வந்திருக்கு. ராசிக் என்று சொன்னால் உணவளிப்பவன், வாரி வழங்குபவன், இந்த பெயர்கள் எல்லாம் நபி மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அல் மன்னான். அல் மன்னான்னா பேருபகாரம் செய்பவன். இதற்கு என்ன ஆதாரம் சொன்னால் முஸ்னத் அகமதுல 12611வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபி தோழர் அவர் தொழுகையில் பிரார்த்தனை செய்கின்றார். அப்ப அந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. அப்ப அந்த பிரார்த்தனை அவர் அல்லாஹ்வை எப்படி அழைக்கின்றார்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னலகல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உனக்கே எல்லா புகழும், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை. அல் மன்னான், நீதான் பேருபகாரம் செய்பவன். பதி அஸ் சமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். இந்த பதி அஸ் சமாவாத்தி அல்லாஹ்வுடைய திருநாமங்களும் பதி, இது குர்ஆன்ல வந்திருக்கு. நம்ம நேற்று குறிப்பிட்டோம். தல் ஜலாலி வல் இக்ராம், நீதான் கண்ணியமும் பெருமையும் மிக்கவன், இதுவும் குர்ஆன்ல வந்திருக்கு. நம்ம நேற்று சுட்டி காட்டணும். யா ஹய்யூ யா கையூம், நித்திய ஜீவனே, என்றென்றும் உயிரோடு இருப்பவனே என்ன செய்றாரு? அத்தகைய உன் பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் பிரார்த்தனை செய்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சஹாபாக்களை கேட்டாங்க, தத்ரூன பிமா தா, இவர் எதை கொண்டு பிரார்த்தனை செய்தார் என்று தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நன்கறிந்தவர்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வே சத்தியமாக இவர் லகத் தஅல்லாஹ பி இஸ்மிஹில் அஸீம், இவர் அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமத்தை கொண்டு பிரார்த்தனை செய்திருக்கின்றார். அந்த திருநாமத்தை கொண்டு இதா துஇய பிஹி அஜாப, அதை கொண்டு பிரார்த்திக்கப்பட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான். வைதா சுயில பிஹி ஆழ்த்தா, அதை கொண்டு கேட்கப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அத்தகைய அல்லாஹ்வுடைய மகத்தான பெயரை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்திருக்கின்றார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப அந்த பிரார்த்தனையில அல்லாஹ்வுடைய பல பெயர்களை அவர் குறிப்பிடுகின்றார். அதுல ஒன்று அல் மன்னான், பேருபகாரம் செய்பவன். அதே போன்று முஸ்னத் அகமதுல 12226வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒன்றுதான் அஷாஃபி. அஷாஃபினா என்ன அர்த்தம்? குணமளிப்பவன், நோயை நீக்கக்கூடியவன். இதற்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா சஹீஹுல் புகாரில 5675, 5742, இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளியை நலம் விசாரிக்கும் போது அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நோயாளிக்கான செய்யக்கூடிய துவா என்னது? அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதிஹிபில் பஅஸ இஷ்ஃபி, இறைவா மனிதர்களுக்கெல்லாம் இரட்சகனே இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்குவாயாக, குணமளிப்பாயாக, நிவாரணம் அளிப்பாயாக. அந்த ஷாஃபி, யா அல்லாஹ் நீதான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு எந்த நிவாரணமும் கிடையாது. ஷிஃபான் லா யுகாதிரு சகமா, எந்த நோயையும் விட்டு வைக்காத வகையில் நிவாரணம் அளிப்பாயாக. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு அஷாஃபி, நோய் நிவாரணம் அளிப்பவன், குணம் அளிப்பவன் அப்படிங்கிற பெயரை என்ன செய்யறாங்க? குறிப்பிடுறாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு அர் ரஃபீக், நளினமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடம் மென்மை தன்மை அல்லாஹ் என்ன செய்கிறது? இருக்கிறது. இதற்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா சஹீஹுல் புகாரி 6927, சஹீஹ் முஸ்லிம் 5055 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் மென்மையானவன், நளினமானவன். அவன் மென்மையை, நளினத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? விரும்புகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் ஒன்று அர் ரஃபீக். அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்றுதான் அல் முஅதி, கொடுப்பவன், வாரி வழங்குபவன். இதற்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா சஹீஹுல் புகாரில 3116வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹுல் முஅதி, நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் தான் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் வழங்கக்கூடியவன். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு முஅதி அப்படிங்கிற பேரை என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்றாக வருகிறது அல் ஹக்கம். அல் ஹக்கம்னா என்ன அர்த்தம்? தீர்ப்பளிப்பவன், நீதி வழங்குபவன். இதற்கு என்ன ஆதாரம்?
சுனன் அபூதாவூதுல 4955வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஹுவல் ஹக்கம், அல்லாஹ் தான் அவன் நீதி வழங்கக்கூடியவன், தீர்ப்பளிக்கக்கூடியவன் அப்படின்னு செய்றாங்க. அல்லாஹ்க்கு ஹக்கம் அப்படிங்கிற பேரை சொல்றாங்க. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் வருகிறது, அஃப கைரல்லாஹி அபுதகி ஹக்கமன், அல்லாஹ் அல்லாதவனையா நான் நீதிபதியாக தேடுவேன் என்று இறைவனுக்கு ஹக்கம் என்ற பெயரை குறிப்பிட்டு என்ன செய்கிறது வருகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அஸ்-சய்யித். அஸ்-சய்யித் மனுஷனுக்கு சொல்லும்போது தலைவர்னு சொல்லுவோம், ஒரு ஜமாத் ஒரு குழுவுக்கு. அல்லாஹ்வுடைய பெயர் சய்யித்னா என்ன அர்த்தம்? அரசன், நாடப்படுபவன். எல்லா படைப்பினங்களும் தங்களுடைய தேவைகளுக்கு யார் பக்கம் தான் தேவையாகிறாங்க? அல்லாஹ்வின் பக்கம் தான் தேவையாகிறாங்க. அல்லாஹ் தேவைகள் அற்றவன். அந்த அஸ்-சமத் என்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை தான் அஸ்-சய்யித். அல்லாஹ் படைப்பினங்களால் நாடப்படக்கூடியவன், அரசன் என்று. இதற்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா, அபூதாவூதுல 4806வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அகமதுல 16307வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அஸ்-சய்யிது அல்லாஹ், அல்லாஹ் தான் அஸ்-சய்யித். சய்யித் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அவன் தான் தேவைகள் அற்றவன். எல்லா படைப்பினங்களும் யாரைத்தான் நாடுகிறது? அல்லாஹ்வை தான் நாடுகிறது. அப்ப அல்லாஹ் நாடப்படக்கூடியவன், அரசன் என்ற அர்த்தத்தில் உள்ளதான் அஸ்-சய்யித் என்ற வார்த்தை. அதே போன்று அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அத்-தய்யிப், பரிசுத்தமானவன், தூயவன். அல் குத்தூஸ், அதுவும் பரிசுத்தமானவன். சுப்பூஹுன், அதுவும் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுடைய இன்னொரு அதே அர்த்தத்தில் வரக்கூடிய பெயர் தான் தய்யிப், பரிசுத்தமானவன், தூயவன். இதற்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா, சஹீஹ் முஸ்லிம்ல 1844வது ஹதீஸ்ல வருகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் தூயவன், அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹலாலான சம்பாத்தியத்தை செய்யக்கூடிய தர்மங்கள், இறைவனுக்காக இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய வணக்கங்களை மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அஸ்-சுப்பூஹ். சுப்பூஹ்னா அதே அர்த்தம் தான், தூயவன். அப்ப இதுக்கு என்ன ஆதாரம்? சஹீஹ் முஸ்லிம்ல 840வது ஹதீஸ்ல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகூலையும் சஜ்தாவுலையும் ஓதக்கூடிய துவாக்கள்ல ஒன்று சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இறைவா நீ தூயவன், சுப்பூஹுன் நீ தூயவன், குத்தூசுன் நீ பரிசுத்தமானவன், ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் இன்னும் மலக்குமார்கள் மற்றும் ஜிப்ரீலுக்கும் இறைவன் நீ அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சுப்பூஹுன் அப்படிங்கிற பெயரை சொல்லி காட்டுறாங்க. இந்த குத்தூசுன் அப்படிங்கிற பெயர் குர்ஆன்ல என்ன செய்திருக்கு? வந்திருக்கு. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அத்-தபீப், குணமளிப்பவன். அஷாஃபியுடைய அர்த்தத்துக்குள்ளே நடைமுறை வாழ்க்கையில் தபீபு டாக்டருக்கு என்ன செய்வாங்க? அரபி மொழியை சொல்லுவாங்க. டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாள், அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் சபீப்னா என்ன அர்த்தம்? அவன் குணமளிக்கக்கூடிய. டாக்டரே மருந்து எழுதி தந்தாலும் அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும்? நமக்கு குணம் கிடைக்கும். நாம் எந்த மருந்தை சாப்பிட்டா அல்லாஹ் நாடினா தான் குணம் கிடைக்கும். அப்ப தபீப் என்கின்ற அந்த பண்பு, அந்த வார்த்தைக்கு இறைவனுக்கு எந்த அர்த்தத்தில் நாடுறோமோ அந்த அர்த்தத்தில் யாரு கிடையாது? படைப்பிடங்களுக்கு என்ன செய்யாது? கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் தபீப். இதற்கு என்ன ஆதாரம்? முஸ்னத் அஹ்மதுல 17492வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வல்லாஹு தபீப், அல்லாஹ் தான் குணமளிக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் நிவாரணம் அளிக்கக்கூடியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அல் கஃபீல், பொறுப்பாளன். இதற்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா, முஸ்னத் அஹ்மதுல 8587வது செய்தியில ஒரு நீண்ட சம்பவம். அதில் வருகிறது, கஃபா பில்லாஹி கஃபீலா, பொறுப்பாளனாக இருப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அப்ப கஃபீல் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. அப்ப நாம இதுவரைக்கும் ஒரு 18 பெயர்கள், நபி மொழிகளிலிருந்து 18 பெயர்கள் அல்லாஹ்வுடைய பெயர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். அப்ப திருமறை குர்ஆன்ல இருந்து ஒரு 87, நபி மொழிகளிலிருந்து ஒரு 18. அப்ப 87ஐயும் 18ஐயும் நம்ம கூட்டும் போது ஏறத்தாழ ஒரு 105 பேர் நம்ம ஆதாரப்பூர்வமாக பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அதுபோக உலமாக்கள் ஹதீஸ்கள்ல இருந்து இன்னும் சில பெயர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சொன்னதா சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அந்த ஹதீஸ்கள் நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அவை பலவீனமான பெயர்களாக பலவீனமான ஹதீஸ்களாக இருக்குது. அதை நாம் சுருக்கமாக சொல்லிட்டு என்ன செய்வோம்? கடந்து சென்று விடுவோம். அதில் ஒன்று, அல்லாஹ்க்கு ஹய்யுன், ஹய்யுன் வெட்கமுடையவன், சித்தீருன் குறைகளை மறைப்பவன். அல்லாஹ்க்கு இந்த பண்பு வினை சொற்களாக சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல இன்னல்லாஹ லா யஸ்தஹி
அயதுரிப மஸலமா பஊதத்தன். அல்லாஹ் ஒரு கொசுவை உதாரணமாக சொல்வதற்கு கூட வெட்கப்பட மாட்டான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு வெட்கம் என்ற பண்பு இருப்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் வந்திருக்கு. ஆனால் பெயர் சொல் வடிவத்தில் வரல, வினை சொல்ல என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அப்ப அது பெயராக வந்திருக்கானா இந்த செய்தியில வந்திருக்கான, இது பலவீனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வருகிறது, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஹலீமுன் ஹய்யும் சித்தீருன். அல்லாஹ் சகிப்புத்தன்மை மிக்கவன், வெட்கமுடையவன், சித்தீருன் குறைகளை மறைக்கக்கூடியவன், யுஹிப்புல் ஹயா வ சித்ர அல்லாஹ் வெட்கத்தையும் மறைத்துக் கொள்வதையும் விரும்புகிறான். ஃபதா யக்தஸல அஹதுக்கும் ஃபல்யஸ்ததீர், உங்களை ஒருவர் குளித்தால் அவர் மறைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்னா, அதாவது அதா இப்னு அபி ரபாஹ் அப்படிங்கிற அறிவிப்பாளர் யஅலா இப்னு உமையா என்ற ஆசிரியரிடம் அறிவிக்கிறார். ஆனா இவர் அவர்கிட்ட எந்த செய்தியும் செவியுற்றதில்லை என்பது என்ன செய்யப்பட்டிருக்கு, நிரூபிக்கப்பட்டு. ஒரு ஆசிரியர்கிட்ட ஒருவர் ஒரு செய்தியை சொல்றாருன்னா அவர்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கணும். அப்ப இவர் அவர்கிட்ட கேட்கலன்னு சொன்னோம்னா இடையில் யாரோ ஒரு என்ன செய்திருக்கார், விடுபட்டு இருக்கிறார். அப்படி விடுபட்டா அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடும், பலவீனமாயிரும். அப்ப அதிகமான அறிஞர்கள் அல்லாஹ் ஹய்யுன் அப்படிங்கிற பேரை சொல்றாங்க, சித்தீருன் அப்படிங்கிற பேரை சொல்றாங்க இந்த ஹதீஸை வச்சு. ஆனா இந்த ஹதீஸ் என்னது, பலவீனமானது. இன்னொரு அறிவிப்பிலும் இதே பெயர் வருகிறது, அபூ தாவூத் திர்மிதில 1488வது செய்தியாக, இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீமுன், உங்கள் இறைவன் வெட்கமுடையவன், கரீமுன் கண்ணியத்திற்குரியவன். கரீம் என்பது குர்ஆனிலே வந்திருக்குது. ஹய்யுன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த ஹதீஸ்ல வருது. இந்த அறிவிப்புல ஜாஃபர் இப்னு மைமூன் என்பவர் பலவீனமான அறிவிப்பாளர். அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றாக மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பெயர்களில் ஒன்று ஜவாதுன், கொடை வல்லல். அதே மாதிரி மாஜிதுன், மகிமை மிக்கவன். மஜீதுன்னு குர்ஆன்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்கு. அதுக்கு இதே அர்த்தம் தான், மஜீதுனாலும் மகிமை மிக்கவன் தான். அந்த மஜீதுடைய இன்னொரு வடிவம் தான் மாஜித். ஆனால் அந்த மாஜித் என்ற பெயர் நபி மொழிகளில் வந்திருக்குது. அந்த நபி மொழி பலவீனமாக இருக்குது. திருமிதியில 2495வது செய்தி அல்லாஹ் சொன்னதாக வருகிறது, நீண்ட செய்தி. அதில் இறைவன் பேசுவதாக வருகிறது, தாலிக பி அன்னி ஜவாதுன் மாஜிதுன், நான் ஜவாதாகவும் கொடை வல்லதாகவும் மாஜித் மகிமை மிக்கவனாகவும் இருக்கிறேன் என்று இறைவன் பேசியதாக வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் ஷஹர் இப்னு ஹௌஷிப் அப்படிங்கிற அறிவிப்பாளர், லைஸ் இப்னு அபி சுலைம் என்கின்ற அறிவிப்பாளர், இந்த ரெண்டு பேருமே பலவீனமானவர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அத்தையான், கூலி கொடுப்பவன் அப்படின்னு இறைவனுடைய பெயர்களில் ஒன்றாக முஸ்னத் அகமதுல 16042 நபி மொழிகளில் இடம்பெற்றிருக்கு. அந்த செய்தியில் வருது, அல்லாஹ் சொல்வதாக வருகிறது, அனல் மலிக் அனத் தையான், நான் தான் அரசன், நான் தான் கூலி கொடுப்பவன். மாலிகி யௌமித்தீன் வருது பாருங்க, நியாய தீர்ப்பு அதிபதினு சொல்லி, அந்த தீன்ல உள்ள தையான். அப்ப நான் தான் கூலி கொடுப்பவன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸை நீங்க பார்த்தீங்கன்னா இதில் அப்துல்லா இப்னு முஹம்மது இப்னு அகீல் என்ற அறிவிப்பாளர் பலவீனமானவர். அல் காசிம் இப்னு அப்துல் வாஹித் அல் மக்கி அப்படிங்கிற அறிவிப்பாளரும் பலவீனமானவர்கள். அதனால் இந்த ஹதீஸை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக எடுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்றாக அல் ஹன்னான், கருணையுடையவன். நம்ம ரஹீமுக்கு அல்லாஹ் நிகரிலா அன்பாளன், அந்த கருணைங்கிற வார்த்தையை உள்ளடி ரஹீம் ரஹ்மான் என்ற இரண்டு வார்த்தையும். அதே மாதிரி ஹன்னான் அப்படிங்கிற வார்த்தை இறைவனுக்கு உரிய பெயராக வந்திருக்குது. இந்த நபி மொழிகளுமே அதுதான் பலவீனமானது என்பதுதான் ஹதீஸ்களை அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பெயர்களை ஒரு நம்ம சொன்னதில் மேக்சிமம் இன்னொன்று நீங்கள் விளங்கிக்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு 99 திருநாமங்கள் சொல்லி பட்டியல் போட்டு சில நபி மொழிகள் இடம்பெற்றிருக்கு. அந்த நபி மொழிகள் எல்லாமே ஆக பலவீனமானவை. இன்னும் சொல்ல போனால் அந்த நபி மொழிகளில் அல்லாஹ்வுடைய பெயராக இருப்பதற்கு தகுதியற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்குது. ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 பட்டியல் போட்டு வரக்கூடிய அந்த செய்திகளில் பிரபலியமான செய்தி அல் வலீத் இப்னு முஸ்லிம் அப்படிங்கிற அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய செய்தி. சஃப்வான் இப்னு சாலிஹ் என்ற அறிவிப்பாளர் வலீத் இப்னு முஸ்லிமுடைய மாணவராக இடம்பெறார். திருமிதி, இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான் போன்ற பல நூல்களில் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பேருமே தத்லீசு தஸ்வியான்னு சொன்னோம்னா இருட்டடிப்பு செய்யக்கூடியவங்க. எப்படி இருட்டடிப்பு செய்வாங்கன்னா, இவர் தன்னுடைய ஆசிரியர் செய்தியை கேட்கிறார். அந்த ஆசிரியர் அவருடைய ஆசிரியரிடமிருந்து ஒரு பலவீனமானவர்கிட்ட அந்த பலவீனமானவர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட செய்தியை கேட்டிருப்பார். இப்போ எனக்கு ஒரு அப்துல்லா ஒரு ஆசிரியர் இருக்கான்னு வச்சுக்கிடுங்க,
இந்த அப்துல்லா என்பவர் அவர் பலவீனமானவருக்கு ஆசிரியராக இருப்பார். அந்த பலவீனமானவருக்கு இன்னொரு ஆசிரியர் என்ன செய்வார் இருப்பார். இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இடையில உள்ள பலவீனமான ஆளை தூக்கிட்டு இந்த அப்துல்லா என்பவர் நேரடியாக சரியான ஆள்கிட்ட இருந்து கேட்டமா என்ன செய்வாங்க, அந்த செய்திகளை வந்து முறிவில்லாத செய்தி மாதிரி நம்பகமானவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி மாதிரி அறிவிக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு பேருமே, வலீத் இப்னு முஸ்லிம், சஃப்வான் இப்னு சாலி என்பவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது, அதை யார் மனதில் நிலைநிறுத்துகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று நபிகள் நாயகம் சொன்னதாகத்தான் அபூ ஹுரைராட்டிலிருந்து நிறைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த சென்டென்ஸோடு நிப்பாட்டிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்குது, அதை யார் மனதில் நிலைநிறுத்துகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றைய ஏகத்துவ கொள்கையை விரும்புகிறான். இந்த அளவுக்கு தான் நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொல்லி அதிகமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கும் போது இந்த வலீத் இப்னு முஸ்லிம் என்பவர் மட்டும் என்ன செய்யறான்னா அந்த 99 பேர்கள் எதுன்னு சேர்த்து அறிவிக்கிறார். அப்ப இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த 99 பேர்கள் என்பது நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது. இவராகவே என்ன செஞ்சிருக்காருன்னா அதை தொகுத்து இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி அறிவிச்சு விட்டுருக்காரு. இது வந்து முதுரஜ், இதுராஜ்ங்கிறாங்க. இதுராஜ்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொன்னோம்னா அவர் அறிவிக்கக்கூடிய 99 பெயர்களில் பல பெயர்கள் அல்லாஹ்வுடைய பெயராக குர்ஆன்லையும் சொல்லப்படலை, மற்ற ஆதாரபூர்வம் ஹதீஸ்களே வந்திருக்காது. இன்னும் சில பேருடைய அர்த்தங்களை பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய பெயராக சொல்வதற்கு தகுதியற்ற வார்த்தைகளாக என்ன செய்து இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பல காரணங்களால 99 பெயர்கள் என்று பட்டியல் போட்டு சில செய்திகள் வருகிறது. அந்த செய்திகள் எல்லாமே முழுக்க முழுக்க பலவீனமான அறிவிப்பாளர்கள் வழியாக வரக்கூடியவைதான் என்று பல ஹதீஸ்களை அறிஞர்கள் பெரிய பெரிய இமாம்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. நாம புதுசாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வந்துடும். இப்போ இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கு பாருங்க, இது நம்ம ஆதார குர்ஆன் வசனங்கள்ல இருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய பெயர்களில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய பெயர்களில் வந்து இல்ஹாது பண்ணக்கூடாது. இல்ஹாதுனா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு பெயர்களின் மூலமாக அவனை அழையுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாயிஹி, அல்லாஹ்வுடைய பெயர்களில் வந்து இல்ஹாது செய்பவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். அவங்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கு அல்லாஹ் அவங்க சரியான கூலியை பெறுவார்கள், தண்டனையை பெறுவார்கள். அந்த கூலி என்ன? நிரந்தரமான நரகம். அப்ப இல்ஹாத் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா சரியான உறுதியான அர்த்தத்தை விட்டும் கருத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து திருப்புறது, அது அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து தவறான அர்த்தத்துக்கு என்ன செய்யறது, மாத்துறது, சாய்க்கிறது. அப்ப சரியான கருத்தை விட்டும் திருப்புறதுக்கு பேர் தான் இல்ஹாத். இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களில் வந்து இந்த இல்ஹாது செய்யறதுக்கு பாருங்க, இது ரொம்ப ஆகப்பெரிய பயங்கரமான ஒரு பாவம். அந்த இல்ஹாதுல வந்து பல விதங்கள்ல இல்ஹாத் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை வந்து அதனுடைய சரியான கருத்தை விட்டு திரிப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எதுனா அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து அவனுடைய படைப்பினங்களுக்கு வைக்கிறது. அல்லாஹ் இருக்கிற மாதிரி என்ன செய்யறது, படைப்பினங்களுக்கு வைக்கிறது. இந்த அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து கொச்சப்படுத்துறது. யூதர்கள் சொன்னாங்க எதுல்லாஹி மகலூதத்துன், அல்லாஹ்வுடைய கை வந்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தன்மைகளை வந்து யூதர்கள் எப்படி கொச்சப்படுத்தினாங்களோ அதை மாதிரி செய்யறது, கொச்சப்படுத்துறது. அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து படைப்பினங்களுக்கு வைக்கிறது இல்ஹாது தான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே அவனுடைய பெயர்கள் அவனுக்கு நிகராக எதுவுமே வர முடியாது. குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் நமக்கு அதை சொல்லி காட்டுது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ்வை போன்று எந்த ஒன்றும் கிடையாது, அவன் செவியுறுபவன், அவன் பார்ப்பவன். அப்ப நாம செவியுறோம், நமக்கு செவியுறக்கூடிய தன்மை இருக்குதா இல்லையா? நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நமக்கு செவியுறக்கூடிய தன்மை இருப்பதனால அல்லாஹ்வுடைய செவியுறக்கூடிய தன்மையும் நம்முடைய செவியுறக்கூடிய தன்மையும் ஒன்றா? ஒருபோதும் கடுகளவு கூட அல்லாஹ் ஈக்குவலான செஞ்சிடாது, வந்துடாது. அப்படி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. சாதாரண நமக்கு கும் இருட்டாயிட்டு வச்சு நம்ம எதுவும் பார்க்க முடியுமா? தூரத்தில் நம்ம பார்க்க முடியுமா? அல்லாஹ் அப்படி பார்க்கக்கூடியவனா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மா தஸ்குத்துமி வரக்கத்தில் இல்லாஹு யஅலமுஹா, மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தா கூட யாருக்கு தெரிஞ்சிடும்? அல்லாஹ்க்கு தெரிஞ்சிடும். அப்ப அது அல்லாஹ் சொல்லினா லைஸக மிஸ்லிஹி ஷைஉன்,
அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது. அவனுடைய தோற்றத்தில், அவனுடைய ஆற்றலில், அவனுடைய பண்புல, அவனுடைய பண்புகளில், பெயர்களில் அல்லாஹ்க்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஈக்குவல் இவங்க என்ன செஞ்சிடறாங்க, அல்லாஹ்க்கு என்ன பண்பை கொடுக்கின்றார்களோ அதே பண்பை, அதே ஆற்றலை, அதே தன்மை எதை கொடுத்துட்றாங்க, படைப்பினங்கள் கொடுத்துட்றாங்க. இந்த பரைலவிகள், இந்த தர்கா வழிபாட்டுக்காரங்க இருக்காங்க, சூஃபியாக்குங்கிற பேரு, இவங்க பண்ணி வச்சிருக்கிற அநியாயம் சுபஹானல்லாஹ். அந்த கொள்கையை ஒருத்தன் நம்புனான்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக அவனுக்கு நிரந்தர 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 நரகத்தை தவிர வேறு நரகமே கிடையாது. அவ்வளவு மோசமான அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் விஷயத்தில் அவங்க அவ்வளவு பயங்கரமான வழிகேட்டை செஞ்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க. தர்கா வழிபாட்டில் உள்ளவங்க தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்துவதற்கு காரணமே எதுதான், அல்லாஹ்வுடைய பண்பை படைப்பினங்களை கொடுக்கிறது தான். கலியக்காவுடைய விவாதத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும் அதை கேட்டு பிரித்தறிந்து பதிலளிக்கின்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டாங்க இந்த வழிகேடர்கள். அவங்க நம்பிக்கை என்னது, அல்லாஹ் மாதிரி யாரும் கேட்க முடியாது நீங்க சொல்லாதீங்க. அல்லாஹ் மாதிரி கேட்கறது பலருக்கு இருக்குது, படைப்பினங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் மாதிரி பார்க்க முடியும் சொல்லாதீங்க, அல்லாஹ் மட்டுமா பார்க்க முடியும், அவனை மாதிரி எந்த படைப்பினங்களும் பார்க்க முடியும் சொல்லாதீங்க. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், பலருக்கும் கொடுத்திருக்கின்றான். இத்திஹாது கொள்கம்பாங்க, வஹ்தத்துல் உஜூதும்பாங்க. அதுல நீங்க இந்த வழிகேடுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் சொல்லும் அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லும் ஒரு கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு கூட்டம் சொல்லும் அது வழிகேடு, அவங்களுக்குள்ளே தலீகா வழிபாடு வழிகேடு, இவங்க அவங்கள பார்த்து வழிகேடும்பாங்க. என்னப்பா அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லி எப்படி வழிகேடு? அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னா தூண் வேற தூண் வேற அல்லாஹ் வேற ஆயிருமா. இப்போ அப்துல் காதர் சேரியில் இருக்கிறார், நாற்காலியில் இருக்கிறான்னு சொல்ல வச்சுக்கிடுங்க, நாற்காலி வேற அப்துல் காதர் வேற தானே. அப்துல் காதர் அப்போ நீ அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறீங்க, படைப்பினங்கள் வேற அல்லாஹ் வேற பிரிக்கிறீங்க. அப்போ எப்படியா சொல்லணும், அல்லாஹ் தூணாகவும் இருப்பான் துரும்பாகவும் இருப்பான். நீங்க நம்மளோட விவாதம் செஞ்சாங்கல்ல, இறைவனுக்கு உருவம் உண்டா, மௌலுது ஓதலாமா, இந்த கூட்டத்துடைய பிரச்சாரங்கள் போலாம் எடுத்து பாருங்க. என்ன செய்வாங்க, அல்லாஹ் இந்த ஃபேன் நமக்கு சுத்துன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் தான் ஃபேனா மாதிரி நமக்கு என்ன செய்யறான், காற்றாடியா மாறி நமக்கு காற்றை தர்றான். இந்த மைக்கு அல்லாஹ் தான் மைக்கா மாறி இருக்கிறான். இந்த மாதிரி இந்த மன்சூர் ஹல்லாஜ் இன்னும் பல வழிகேடர்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் மிக கடுமையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளையாடி இருக்கிறாங்க. இவங்க எப்படி தான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை விளையாடி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்ட, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ்க்கு நிகரான கிடையாது, எந்த ஒன்றும் கிடையாது. ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு நீங்க இணையாளர்களை ஏற்படுத்தி விடாதீர்கள். வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அல்லாஹ்க்கு அதிகாரத்தில் எந்த ஒரு கூட்டாளியும் கிடையாது. அப்போ படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு எப்படி இணை வர முடியும்? வார்த்தையில ஒன்னா இருக்கிறதுனால தன்மையில ஒன்னாயிர முடியுமா? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், அல்லாஹ் நாடுகிறான். அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்ம கேட்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம், அதாவது நாமளும் அல்லாஹ் ஒன்னாயிர முடியுமா? நாம உயிரோடு இருப்பதும் அல்லாஹ் உயிரோடு இருப்பதும் ஒன்றா? நாம தான் உயிரோடு நம்ம தூங்கிடுவோமே, நம்மளால விழிப்பாக 24 மணி நேரம் நம்ம விழித்து கொண்டே இருக்க முடியாது, எக்காலம் நம்ம விழித்து கொண்டே இருக்க முடியாது, நாம மௌத்தாயிருவோமே. நம்ம விழித்து கொண்டு இருந்தாங்க, நிறைய பேர் விழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நாம உயிரோடு இருக்கிறதும் ரப்பு உயிரோடு எப்படி சமமாக முடியும்? கடுகளவு செய்ய முடியாது, சமமாக முடியாது. அப்ப இந்த தரீக்காவாதிகள் அல்லாஹ்வுடைய பண்புகளில் பயங்கரமான ஒரு விளையாட்டு என்ன செய்யறாங்க, விளையாடுறாங்க. உதாரணத்துக்கு அவங்க எப்படி தான் இந்த இல்ஹாது பண்றாங்க நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல அல்லாஹ்வுடைய பேர் அஹதும், அல்லாஹ்வுடைய பேர் என்ன பேரு, அஹதும். அஹதுன்னா என்ன அர்த்தம், ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ரப்பு. ரப்புனா என்ன அர்த்தம், அகில உலகங்களையும் படைத்து பரிமாறிக்கக்கூடியவன். அவன் தான் படைச்சான், அவன் தான் எல்லா படைப்பினங்களையும் நிர்வகிக்கிறான், எல்லா படைப்பினங்களுக்கும் விதி அவன் தான் நிர்ணயிக்கிறான், எல்லா ஒவ்வொரு வினாடியும் படைப்பினங்களை அவன் தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பொருளை உள்ளடக்கியது ரப்பு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்களில் ஒன்று அஹமத். அஹமதுனா புகழுக்குரியவர். இந்த வழிகேடர் சொல்றாங்க, ரசூலா யார் தெரியுமா, மீம் இல்லாத அஹமதான். அஹமதுன்னு அரபியில் எழுதி அஹமதுன்னு எழுதி அந்த மீமை எடுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க, என்ன வரும், அஹதுன். அப்ப இவங்க எந்த வழிகேட்டை புகுத்துறாங்க தெரியுதுங்களா? இந்த காயல்பட்டினத்தில் மாப்பிள்ளையில் போய் ஆலிம்னு ஒரு ஆள் இருந்தார், பயங்கர அவருடைய எழுத்துக்கள்லாம் இப்போ வஹ்தத்துல் உஜூத்,
எல்லாமே கடவுளுங்கிற அந்த வழிகட்ட கொள்கையை கொண்டு வந்தது தமிழகத்தில் புகுத்துறதுல இவருடைய பங்கு உண்டு. இலங்கைக்கெல்லாம் போயிருக்கிறாரு. இலங்கையுடைய பெயரில் உண்டு செரந்தீப் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ளைட்லாம் போகும்போது ஃப்ளைட்டில் ஒரு புக்கு வச்சுருப்பாங்க இலங்கையில் ஒரு டூரிசம் சுற்றுலா தலங்களை பற்றி. அந்த புக்கை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா செரந்தீப்னு என்ன செஞ்சுருக்கும், எழுதியிருக்கும். அந்த செரந்தீப்னு என்ன அர்த்தம்னா சரணடைந்த தீவு அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இலங்கையுடைய ஆதம் உலகத்துக்கு இறக்கி விட்டவொன்னே என்ன செஞ்சாராம், இலங்கைக்கு தான் வந்தாராம். அதனால இலங்கைக்கு என்ன பேராம், சரணடைந்த தீவுன்னு சொல்லி. அப்போ இலங்கைக்கு செரந்தீப் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த செரந்தீப் மௌலிதுன்னு மாப்பிள்ளை லெப்பை ஆலிம், காயல்பட்டதை சேர்ந்த மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் என்பவர் மௌலிதனை செஞ்சிருக்க எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்றாரு பாருங்க, ஐஜுபிஹி அஹமதன் மன்ஃபிய சாலிசா. அந்த அகமது என்ற பெயர் எவ்வளவு ஆச்சரியமானது, மூன்றாவது எழுத்தை போக்கிவிடு. பி குல்ஹுவல்லாஹு ஹாதல் லம்னு மதுமுர். குல்ஹுவல்லாஹு என்ற சூறாவில் இந்த உள்ளடக்கம் மறைந்திருக்கு. குல்ஹுவல்லாஹு அஹதுன்னு வருது பாருங்க. அப்ப அகமதுங்கிற பெயர் எவ்வளவு ஆச்சரியமானது, மூன்றாவது எழுத்தை போக்கிவிட்டால். குல்ஹுவல்லாஹு அஹது என்ற சூறாவில் இந்த உள்ளடக்கம் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறார். கதாக்க மன்ஃபிய ஐனின் இதா கதா அரபன். அரபு அப்படிங்கிறதுல அரபுன்னு இருக்கு பாருங்க, ஐனு ரே பே. அந்த அரபுங்கிறது ஐனை கட் பண்ண வச்சுக்கிறேன் என்ன வரும், ரப்புன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன் இல்லாத அரபா. ரசூலா யாராம், ஐன் இல்லாத அரபா. ஐன் இல்லாத அரபுனா என்ன அர்த்தம், நபிகள் நாயகம் ரப்பு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இது எவ்வளவு பயங்கரமான ஷிர்க். அல்லாஹ்வுடைய பெயர்களில் இதுதான் அதனுடைய சரியான அர்த்தத்தை விட்டு திரிக்கிறது. இந்த சிறந்தி போல சொல்றாரு, ரசூலா சொன்னாங்களாம், ஆனா அஹமது பிலா மீம், நான் மீம் இல்லாத அஹமத், ஆனா அரபுன் பிலா ஐன், நான் ஐன் இல்லாத அரபு. ரசூலா ஐன் இல்லாத அரபான். அப்ப ஐன் இல்லாத அரபுனா என்ன அர்த்தம், ரப்பான். ரசூலா ரப்பான். அப்ப இவங்களுடைய கொள்கை தர்கா வழிபாடு சொல்றாங்க பாருங்க. இவங்க அவுலியாக்களை அல்லாவா தான் கருதுறாங்க. நீங்க இந்த குடங்குடி மஸ்தான் பாட்டையெல்லாம் பாருங்களேன். அந்த தரிகாவாதிகள் அதை பயங்கரமா அந்த மஸ்தானை எப்படி முஹைதீன் ஆண்டவர் எப்படி அவங்க படிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய எல்லா பண்பு முஹைதீன் தான் அல்லாஹ்னு தான் சொல்ல வர்றாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற மறுமை நாளில் என்ன செய்யப்படும், ஓ சமாவாத்து மத்துவியாத்துன் பி யமீனிஹி, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலது கையில் இருக்கும். பூமி முழுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கும். அல்லாஹ் மலிக், அல்லாஹ் அரசன். இவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, மொய்தீன் அப்துல் காதரை அண்ட கோடிகளும் ஒரு பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர். மொய்தீன் அப்துல் காதர் எப்படியாம், எல்லா வானம் பூமி எல்லாத்தையும் ஒரு கைக்குள்ள பந்து மாதிரி வச்சு அடக்கி விளையாட வல்லிறான். இந்த பரேலவிகள்கிட்ட போய் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீங்க ஒரு கல்லில் முற்று அல்லாஹ் நாடியை தவிர, அல்லாஹ் நாடியவங்களும் சிந்தனையை கொடுப்பான், நேர்வழி கொடுப்பான். அவங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்காது. அது என்ன, அதுதான் உண்மைதான். அல்லாஹ் வேற, மொய்தி ஆண்டவர் வேற கிடையாது. நாங்கள் மொய்தி ஆண்டவரே கௌசுல் ஆதம் தானே சொல்றோம், மகத்தால் அடிச்சதாங்க சொல்றோம். யா குத்துப அகலி சமாயி வல்லர்லி கௌசகுமா, வானங்கள் பூமிக்கு மச்சானியே, எங்களுக்கு மகத்தான் அடிச்சகரே, அப்படிதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். குர்ஆன் சுன்னாவிலிருந்து தௌஹீத படித்த இறை தூதருடைய அந்த வழியில் தௌஹீதை படித்தவர்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்குது, ஷிர்கா இருக்கும். இதை போய் விழுந்துட்டா நம்ம நாசமா போயிடுவோமே, சமுதாயம் நாசமாயிருமேன்னு சொல்லி. ஆனா இந்த பரேலவிகள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்காது. இப்படி ஷிர்க் இருக்கப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் யாருடைய உள்ளத்துக்கு நேர் வழி காட்ட அவங்கள தவிர இவங்க அதுல கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு மாற்றமே வராது. அது அவங்க சொல்றாங்க பாருங்க, அகிலமீ ரேலினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லி. எப்படி இந்த ஃபேனு சுத்துதோ, பம்பரத்தை எப்படி ஆற்றுமோ அதை மாதிரி 7 உலகம், அகிலமீ ரேலினையும் 14 உலகங்களையுமா, ஈரேழு உலகமா, ஈரேழு 14, அகிலமீ ரேலினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர். மண்டல தண்டரை அலைத்தரு கிருத்தியை வைத்து விளையாட வல்லீர். மண்டல தண்டரை விண்ணலோகத்தில் உள்ள தேவமார்கள், மலக்குமார்கள், அவங்கள புள்ள பக்கத்தில் அழைச்சி இவர் என்ன செய்வாராம், அவங்களோட விளையாடுவாராம். மன்னகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர். அணு இருக்கு பாருங்க, அணு எதை அதுக்கு மேலே பிளக்க முடியாது, அதுக்கு பதில் அணு. மன்னகத்தையும் விண்ணகத்தையும் அணுவை பிளந்து அதில் வச்சு இவர் மாட்டி என்ன செய்வாராம், விளையாடுவாராம். கண்டித்த கழுகில் எதுகடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். கடுகு, கண்டித்த கடுகு, சின்ன கடுகு, கடுகுல 7 கடலை என்ன செய்வாராம், பூத்துவாராம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், வல் பஹ்ரு யமுத்துஹு வ மின் பஅதி சபஅத்து அபுஹுரி மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். கடல் முழுவதும் மையானாலும் அதற்கு பிறகு இன்னும் 7 கடல் மையாந்தாலும் ரப்புனுடைய வார்த்தைகள் எழுதி முடிக்க முடியாது. ரப்புக்கு எப்படி அல்லாஹ் தன்னுடைய இறைவன் இணையற்றவனா எப்படி காட்டப்படுதோ அதே மாதிரி யாரை காட்டுறாங்க, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி. கண்டித்த கடிகில் எழுகடலை புகட்டி கலைக்கு விளையாட வல்லீர்.
கருத்தறிய சித்தெல்லாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வரிசித்தில்லையோ. அதாவது கருத்தறிய சித்தம் எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியக்கூடிய முஹைதீனே அடிமையன், நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன். நம்ம யாருக்கு அடிமை? அல்லாஹ்க்கு அடிமை. நீர் அடிமையன் கண்முன் வரிசித்தில்லையோ, என் கண்ணு முன்னா நீங்க வரமாட்டீங்களா? நண்டழிந்திடு நாளி ஆவனோ தேவரீர் நல்லடிகளாக்கியும் என்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி உங்களுடைய நல்லடியாராக என்னை ஆக்கி நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதர் முஹைதீனே. நல்ல குணங்களை எல்லாம் அல்லாஹ்க்கு எப்படி சிறந்த தன்மைகள் எல்லாம் இருக்குதோ அதை மாதிரி என்னுடைய குருநாதா, என்னுடைய ஆன்மீக அரசரே, ஆசிரியரே, முஹைதீனே அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா இவங்கள்ட்ட ஷிர்க்கு அல்லாஹ்க்கு இணையாக்குறது ஒண்ணு. ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் விட மேல கொண்டு போறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. அல்லாஹ் காப்பாற்றணும். இவங்க வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை இவர்கள் மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கவில்லை. குர்ஆன் வசனங்களுக்கு இவங்க கிட்ட எந்த வெயிட்டும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்க்கு நிகராக எதுவும் இல்லைன்னு குர்ஆன்ல வருது. இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எப்பொருளும் இல்லை என்று வருகிறதே. ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் வருகிறதே. ஷாஹுல் மீது மௌலிதுல இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, யா முபுத்திலல் ஆஹாத்தி அப்துல் காதிரி யா சாஹிபன் நாகூரி குன்லி நாசிரி. யா முபுத்தில் ஆகா, துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவரே அப்துல் காதிரே. யா சாஹிபன் நாகூரி, நாகூர் அடங்கி இருக்கக்கூடியவரே குன்லி நாசிரி, எனக்கு நீங்கள் உதவியாளராக ஆகிவிடுங்கள். இதை போய் கேட்டீங்க வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீங்கப்பா நம்ம சொன்ன வச்சுட்டு பாரு. இவங்களுடைய அந்த சிந்திக்கிற மூளையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில மூளைமார்கள் சரியான மார்க்கத்தை சொல்லணுங்கிறது பதிலா சிந்திக்க தெரியாத தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்கி தன்னை அறிவாளியா காட்டுற வாதங்களை வைப்பாங்க. நீங்க என்ன பார்க்கலாம், அந்த வழியை பரேலவி கூட்டங்களை பார்க்கலாம். நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹத, பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள். நம்ம சொன்னோம் துவானா என்ன அர்த்தம்? துவா நம்ம செய்யக்கூடிய எல்லா வணக்கங்கள்லையும் என்ன நோக்கம் அடங்கி இருக்குது? துவாவுடைய அர்த்தம் வணங்கி. நம்ம தொழுகிறோம்னு சொன்னோம்னா அது தொழுகையில் நம்ம எதுக்கான தொழுகிறோம்? அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரணும், நரகத்தை விட்டு அல்லாஹ் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், நன்மையை தரணும், அல்லாஹ்வுடைய பொருத்த வேணும். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க துவாவு ஹுவல் இபாதா, துவா என்பதுதான் வணக்கம். எந்த வணக்கத்தை எடுத்தாலும் அதுல எந்த நோக்கம் அடங்கி இருக்குது? துவாவுடைய நோக்கம் அடங்கி இருக்குது. இப்ப நம்ம ஒரு ஆள் அப்துல் காதர் கூப்பிடுறோம், இந்த அழைப்பை பத்தி அது பேசல. நம்ம அல்லாஹ் சொன்னா லில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்க அழையுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஒருத்தன் துவா செய்யணும்னு சொன்னோம்னா அவன் முஜீபா இருக்கணும், பதிலளிக்கக்கூடியவனா இருக்கணும், கரீபா இருக்கணும், அருகில் உள்ளவனா இருக்கணும், ரஹ்மானா இருக்கணும், ரஹீமா இருக்கணும், சமீரா இருக்கணும், பசீரா இருக்கணும், ஹக்கீமா இருக்கணும். அல்லாஹ்க்கு எத்தனை பண்புகள் இருக்குதோ அத்தனை பண்புகள் உடைய ஒருவனை பிரார்த்திக்கணும். அந்த பண்பு யாருக்கு மட்டும்தான் இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. இது குர்ஆன் ஆயத்தை ஹதீஸை வச்சு விளக்குனா அவ்வளவு ஈஸியா சாதாரண மக்களுக்கு கூட விளங்கிருங்க, சாதாரண மக்களுக்கு விளங்கிடும். நபிகள் நாயகம் சொன்னாங்க இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு. வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பரைலவிகள் பேசுறாங்க. ஒரு ஆள் பேசுறாரு, ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், ஒரு அஜரத்து இந்த ஹதீஸை படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாராம். அவ மனைவி கிட்ட ஏமா எனக்கு தண்ணி எடுத்து வைனாராம். அப்போ இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேளு. அப்ப மனைவிட்ட தண்ணி கேட்டோமே, நம்ம எதை கேட்டால் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்போ மனைவிட்ட தண்ணி கேட்டோமே என்ன செய்யறது? உடனே அவ பையனை கூப்பிட்டு டே கடைக்கு போயிட்டு வாடானாராம். போனோன்னே இதை ஸ்தாந்த ஃபஸ்தஈன் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்ட்ட உதவி தேடு. நம்ம பையன்கிட்ட உதவி கேட்குறோம் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி. உடனே அந்த அறிஞருக்கு கஷ்ஃபுங்கிற அகமிய ஞானம் வந்துச்சான். என்ன அகமிய ஞானம்? நீ மனைவியை மனைவியாக பார்க்காதே, யாராக பார்? அல்லாஹ்வா பார்க்கணுமா? யாரா பார்க்கணுமா? அல்லாஹ்வா பார்க்கணுமா? நீ பிள்ளையா பார்க்காத, அல்லாஹ்வா பார். இதை சில வழிகட்ட சொல்லி வச்சிருக்க மாஃபில் ஜுப்பத்தி இல்லை, என் ஜுப்பாக்குள்ள அல்லாஹ் தர யாரும் இல்லை. உன் ஜுப்பாக்குள்ள என்ன இருக்கு? உன் உடம்பு இருக்குது, அல்ல 1008 நோய் இருக்குது. செத்தா மறுநாளைக்கு நீ செத்த எலும்ப மக்கி போய் விடுவாய். என்ன புரியுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை இவங்க பேர் பெரிய பெரிய ஆலிம்களாம், பெரிய பெரிய மார்க்க வல்லுநர்களாம். அப்போ இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, எதை கேட்ட அல்லாஹ்ட்ட கேளு என்ன அர்த்தம்? நீ பிரார்த்தனை செய்து கேட்கிறாயா? ரப்புட்ட கேளு. சாதாரண மனுஷன்ட்ட கேட்கறத பத்தி பேசல. உங்களுக்கு ஒரு பேனாவை கொடுங்கன்னு கேட்குறது, நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. அப்போ உங்கள்ட்ட பேனா கொடுங்க, எழுதிட்டு தர்றேன், ஒரு 5 ரூபாய் இருந்தால் கொடுங்க, இருந்தால் தருவீங்க, இதெல்லாம் இல்லை. மறைவாக உள்ள ஒரு தண்டனை துவா செஞ்சு கேட்கணும்னு வச்சுக்கிடுங்க. அதே தௌதியானம் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். இப்போ நீங்கள் எல்லாம் ஹயாத்தா தான் இருக்கிறீங்க.
நான் அல்லாட்ட கேட்குற மாதிரி கேட்டவங்கள பதிலளிக்க முடியுமா? நான் என் ரப்புட்ட எனக்கு மட்டும் கேட்கக்கூடிய சப்தத்தில் கேட்பேன். நான் உன்னை நினச்சி இப்போ நீங்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறீங்க, ஹயாத்தாக இருக்கும்போது நான் அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிற மாதிரி நான் என்னுடைய உள்ளத்துக்கு மட்டும் கேட்குற சப்தத்தை கேட்குறேன்னு வச்சுக்கிடுங்க. கியாமத்து வரைக்கும் ஆனால் யாராவது அந்த அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்க முடியும்? ஃபஸ்ட்டு கேட்க முடியுமா? பதிலளிக்க முடியுமா? எல்லாம் ஹயாத்தாக தானே இருக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் மாதிரி அழைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை இறைவன் அல்லாதவை செய்கிறது, அது அல்லாஹ் மாதிரி அழைக்கிறது. இறைவன்ட்டு நம்ம எப்படி பிரார்த்தனை செய்வோமோ அந்த மாதிரி இறைவன் அல்லாதவங்கள்ட்ட கேட்கிறது. அப்போ இவங்க சொல்றாங்க, அன்னல் மசாஜித் இல்லா ஃபலா ததுவும் அல்லாஹ் யஹதா, பள்ளிவாசல் அல்லாஹ்க்குரியது, அல்லாஹ் தவிர யாரையும் அழைக்காதீர்கள் அப்படின்னா ஒரு மோதினார் பாங்கு சொல்லும் ஹையா அல சலா, அப்போ அவர் ஷிர்க் வச்சுட்டாரா? இவங்க வாதம் எவ்வளோ மட்ட ரகமான வாதம் பார்த்தீங்களா? ஒரு வசனத்தை வந்து குர்ஆனுடைய பிற ஆதாரங்கள்லேருந்து ஹதீஸ்லேருந்து எவ்வளோ ஈஸியாக புரிகிறது. அப்போ நம்ம வந்து பள்ளியாசல்லேருந்து ஒரு நமக்கு பேர் அவங்க வச்சிருப்போம் வஹாபி, உடனே பள்ளியாசல்லேருந்து அப்துல் காதர் ஒரு ஆளை கூப்பிட்டாங்களாம். உடனே ஒரு வஹாபி வந்து சொன்னி ஷிர்க் வச்சுட்டேன். என்ன பள்ளியாசல் அல்லாஹ் தவிர யாரையும் அழைக்கக்கூடாது இல்லை, நீ அப்துல் காதர் கூப்பிட்டிய? இதெல்லாம் அவங்க ஆள்கிட்ட சுபஹானல்லாஹ் அஜரத்து அற்புதமான வாதம் வச்சுட்டாரு. என்ன மண்ணாங்கட்டி வாதம்? இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஒருத்தன் குர்ஆனோடு சுன்னாவோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதில் ஏதாவது ஒரு அறிவு இருக்குது. இந்த மாதிரி வாழ்ந்தாங்க. நம்மளோட விவாதம் பண்ணும்போது நீங்கள் வந்து அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சுட்டிய, என்னப்பா ஷிர்க் வச்சுட்டிய? இரத்த தானம் செய்வீர் உயிர் காப்பீர். உயிர் காக்கிறவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ நீங்கள் இரத்த தானம் செய்வீர் உயிர் காப்பீர்னு எழுதணும். ஏன் உயிர் நம்ம உயிரை காக்கிறது? ஃபமன் அஹ்யா நஃப்ஸன் ஃபகன்னமா அஹ்யா நாஸ ஜமியா. யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறானோ அவன் உலக மக்களை தான் வாழ வைப்பது. படைப்பினங்களுக்குரிய தன்மை என்னது? படைப்பினங்களுக்குரிய தன்மை வந்து ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம் வச்சுக்கிடுங்க, நம்மளால் முடிஞ்சது. அவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வாழ்வதற்குரிய வசதியை செஞ்சுருக்கிறோம். ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு பொருளாதார உதவி பண்ணுறோம், இது நமக்குரிய சக்தி. அப்போ இரத்த தானம் செய்ய உயிர் காப்பீடுனா மனித சக்திக்கு உட்பட்டது. இதை போது கண்டுபிடிக்கிறாங்களா? இரத்த தானம் செய்ய உயிர் காப்பீடு எப்படி சொல்லலாம்? அப்போ என்னன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பண்புக்கும் படைப்பினங்களுடைய பண்புக்கும் வித்தியாசம் என்ன செய்யல, தெரியல. அதை இவங்க இப்படிலாம் மௌலித் எழுதுறாங்க. யா முபத்தில் ஆஹாத் அப்துல் காதிரி, துன்பங்களை எல்லாம் ஆபத்துக்களை தான் நீக்கக்கூடிய அப்துல் காதிரே, யா சாஹிபன் நாகூரி, நாகூர் அடங்கி இருக்கக்கூடிய குன்லி நாசிரி, எனக்கு நீங்கள் உதவியாளராக ஆகிவிடுங்கள். அவர் எப்படி உதவி செய்வார்? நான் உங்கள்ட்ட ஒரு பேனா கொடுங்கன்னு கேட்குறேன், அந்த மாதிரி நாகூர் ஆண்டவர் உதவி செய்வாரா? அது அல்லாஹ் மாதிரி அழைக்கிறியா? அல்லாஹ் மாதிரி தான் அழைக்க. தர்காவுக்கு முன்னாடி போய் இப்படி நிற்கிறாங்களே, அவங்க என்ன நம்புகிறாங்க? அவர் நீ உன்னை பார்க்கிறார், நீ செய்வதே நீ செய்கிறார், கேட்கிறார். அப்போ அந்த மாதிரி பார்க்க முடியுமா? அல்லாஹ்வை தவிர யார் பார்க்க முடியும்? அல்லாஹ்வை தவிர யார் கேட்க முடியும்? அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியும்? அல்லாஹ்வை தவிர யார் உதவி செய்ய முடியும்? அல்லாஹ்வை போன்று கரீபாக இருக்கிறாரா? முஜீபாக இருக்கிறாரா? அவர் அல்லாஹ்வை போன்று ஹக்கீமாக நுண்ணறிவாளனாக இருக்கிறாரா? அல்லாஹ்வை போன்று அசீஸாக இருக்கிறாரா? அவற்றை மிகைத்தவனாக இருக்கிறாரா? அல்லாஹ்வை போன்று ரஹ்மானாக இருக்கிறாரா? அல்லாஹ்வை போன்று ரஹீமாக அளவில அன்பாளனாக இருக்கிறாரா? வணக்கத்திற்கு தகுதியானவராக இருக்கிறாரா? இலாகாக இருக்கிறாரா? எந்த பண்பு அவருக்கு இருக்கிறது? எதுவுமே கிடையாது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்காதனால தான் இறைத்தன்மையெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் சொல்றாங்க, குன்லி நாசிரி ஃபி சமுஇ வல் அலாயி வ ஹுஸ்னி பாசிரி, என்னுடைய செவி புலன்களை கேட்க வைப்பதிலும் என்னுடைய உறுப்புகளை இயங்க வைப்பதிலும் அழகிய பார்வையை தருவதிலும் நீங்கள் உதவியாளர் ஆகிவிடுங்கள். மக்கா காஃபிர் கூட அம்மை எம்பிளிக்கு சமஅல் அபுசார், உன்னுடைய செவி புலன்களையும் பார்வைகளைக்கும் சொந்தக்காரன் யாருக்கிடம் யார் சொன்னா? அல்லான்னு சொன்னா மக்கா காஃபிர். ஆனால் இவங்க சொல்லி வைக்கிறாங்க, நாகூர் ஆண்டவரே நீ என் கண்ணை பார்க்க வைங்க, என் காதை கேட்க வைங்க, ஒப்பி தூதில் உமர், எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து விடுங்கள். யாரு? நாகூர் ஆண்டவர் சாவுலமீது பாஷா. லாபி உமரு காசிர், கம்மியான ஆயுளை கொடுத்து விடாதீர்கள். அப்போ ரப்பு யாரு? அல்லாஹ் ரப்புங்கிற பண்பை விளங்க இப்படி சொல்ல முடியுமா? ரப்புனா ஒருத்தனை படைச்சு அவனுக்கு விதியை நிர்ணயிச்சு அவனுக்கு எவ்வளோ அந்த உலகத்தை சம்பாதிக்கணும், எப்போ பிறக்கணும், எப்போ மௌத்தா போகணும், எந்தெந்த நாளில் ஒவ்வொரு வினாடிலையும் அவன் எந்தெந்த செயலை செய்யணும் என்பது ரப்புடைய பண்பு. அல்லாஹ் தான் உங்களையும் படைத்தான், உங்களுடைய செயல்களையும் படைத்தான். இல்ல மொஹிதீன் அப்துல் காதர் ஜைலானிக்கு ஷாவுல் ஹமீது பாதுஷாக்கு என்ன பங்கு இருக்குது? அப்ப இவங்க அஸ்மால் ஹுஸ்னா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாம் வெறும் அதுல கடுகளோட இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. அப்போ யா மஜ்முஅல் ஹைராத்தி அப்துல் காதிரி குன்லி மலாதன் யோம ஃபஹ்ரில் ஃபாஹிர், நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அப்துல் காதிரே, நீங்கள் வந்து மறுமை நாளில் எனக்கு நீங்கள் ஒரு அடைக்கலமாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான வழிகேடு. அது மாதிரி நீங்கள் புர்தாவை எடுத்துக்கலாம். புர்தாவில் பார்த்தீங்கன்னா ஃபஇன்ன மின் ஜூதிக்க துன்யாவல் அர்ரத்துகா, நாயகமே
உங்களுடைய அருட்கொடைகளில் உள்ளதா. ரஸாக் யாரு? அல்லாஹ். வஹாப் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரஹ்மான் யாரு? அருள் புரியக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இவங்க சொல்றாங்க இன்னமின் ஜூதிக்க துன்யா, இந்த உலகமும் லர்ரத்துஹா, இந்த பூமியுடைய சக்கலத்தை, வானம் பூமி எல்லா பிரபஞ்சங்கள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளாம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ள யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொந்தம். ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅ, அந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக அல்லாஹ் படைத்தான். எத்தனை எத்தனை திருமறை வசனங்கள் அல்லாஹ் ஹாலிக் என்பதை காட்டுகிறது, அல்லாஹ் ஹல்லாக் என்பதை காட்டுகிறது. அல்லாஹ்வை தவிர யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, லூரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹு, ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, செவிதாழ்த்தி கேளுங்கள். நீங்க அல்லாஹ்வை என்று யாரையெல்லாம் நீங்க அழைக்கின்றீர்களோ, வணங்குறீங்களோ, உங்க தேவையை பிரார்த்தனை செஞ்சு கேட்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் லை யஹ்லுகு ஸுபாபா, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு ஈயை படைச்சிட முடியுமா? மூலப்பொருள் இல்லாம அல்லாஹ் ஒரு ஈயை அதாவது படைச்சிட முடியும். சொல்லி தண்ணியை படைச்சிட முடியுமா? ஒரு கடுகை படைச்சிட முடியுமா? இவங்க சொல்றாங்க இன்னமின் ஜூதிக்க துன்யா வ லர்ரத்துஹா, நாயகமே உங்களுடைய அருட்கொடையில் உள்ளதுதான் இந்த உலகமும், இந்த உலகத்துடைய சக்கலத்தியாகிய வானங்கள் எல்லா பிரபஞ்சங்களும். வமின் உலூமிக்க, உங்களுடைய ஞானத்தில் உள்ளதுதான் இல்முல் லௌஹி வல் கலமி, லௌஹுல் மஹ்ஃபூல் ஏடு இருக்கு பாருங்க, அந்த ஏட்டில் உள்ள விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல ஒரு பேனாவை படைச்சான். அந்த பேனாவை அல்லாஹ் எழுதுன்னு சொன்னான். என்ன என்ன நடக்கணுமோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடுச்சு. அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப அதுல தான் எல்லா இல்மும் அதுல உள்ளடங்கி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திச்சாங்க பயணம். அந்த பயணத்தில் ஒரு தடவை படகுல போய்கிட்டு இருக்கும்போது அந்த படகுல ஒரு குருவி நிற்கிது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க, ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. அந்த குருவி என்ன செய்யுது? தண்ணீர் அப்படி கொத்துது. அப்போ மூசா ஹல்ர்ட்ட சொல்றாங்க, ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேருடைய இல்மும் அல்லாஹ்வுடைய இல்மோடு நம்ம ரெண்டு பேருடைய இல்மு என்ன தெரியுமா? இந்த பறவை தண்ணியில் ஒரு கொத்துச்ச, அது வாயில எவ்வளவு என்ன தண்ணி வந்துடும் சொல்லுங்க? ஒரு பறவை கடல்ல கொத்துனா அதுல என்ன தண்ணி வந்துடும்? ஒண்ணுமே கிடையாது. இல்ல கடல்ல அல்லாஹ்வுடைய இல்மு கடலுக்கு ஒப்பிட்டு விளங்கிடக்கூடாது. மூசாவுடைய இல்மும் ஹல்ருடைய இல்மும் எவ்வளவு அற்பமானது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்ட ஞானம் கம்மி. அப்போ அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு ஈடே கிடையாது. சுப்ஹான் அல்லாஹ், அவன் எவ்வளவு பரிசுத்தமானவன், அவன் எவ்வளவு தூயவன். குத்தூஸ் சுப்பூஹுன் குத்தூசுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூயவன், தையிபுன், அவன் பரிசுத்தமானவன். அப்படிப்பட்ட ரப்புக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, வமின் உலூமிக், நாயகமே உங்களுடைய ஞானங்களில் ஒன்றுதான். நபிகள் நிறைய ஞானம் இருக்குதான், அந்த ஞானங்களில் ஒன்று இல்முல் லௌஹி வல் கலமி, லௌஹுல் மஹ்ஃபூல்ல உள்ள மேற்றும் அந்த பேனா எழுதின மேற்றும் நபிகள் நாயகத்துக்குள்ள ஞானத்தில் ஒரு சிறு துளியம். அப்ப இவங்க அல்லாஹ்வுடைய பண்புகளை என்ன விளங்கி இருக்கிறாங்க? அல்லாஹ் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் அறியக்கூடியவன். அல்லாஹ் அவனுடைய இல்மு எப்படிப்பட்டது, ஞானம் எப்படிப்பட்ட, குர்ஆன்ல இருந்து அதை புரிவதற்கு முற்பட்டார்களா? சுன்னாவிலிருந்து அதை புரிவதற்கு முற்பட்டார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களுடைய நபி இருக்கின்றார், நாளை நடப்பதை எல்லாம் அறிவான சொல்லும்போது நபி என்ன சொன்னாங்க? லா தகுல் ஹாக்கதா, இவ்வாறு சொல்லாதீர்கள். லா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ் தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நாயகம் அப்படி நமக்கு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய பண்புக்கு எதையும் ஈக்குவல் ஆக்கிடக்கூடாது, கடுகளவு கூட எவனும் வந்துவிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இவங்க அல்லாஹ்வுடைய பண்புகளில் இல்ஹாத், அல்லாஹ்வுடைய பெயர்களை படைப்பிடங்களுக்கு என்ன செய்யறது, சூட்டுறது. மக்கா காஃபி செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ்ங்கிற பெயர் அதனுடைய பெண்பால லாத்துன்னு வச்சான், அதே மாதிரி மனாத்துன்னு வச்சான், உஸ்ஸான்னு வச்சான். இவங்க அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள் எல்லாத்தையுமே படைப்பிடங்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுத்துறது. நம்ம குர்ஆன்ல எத்தனை வசனங்கள்ல வருது? பாவங்களை மன்னிக்கிறவன் யார்? கஃபார் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கஃபூர் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். தவ்வாப் யார்? பாவ மன்னிப்பு மிக்கவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எத்தனை வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு, அது விளக்கமா எத்தனை ஆயத்துகள் வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? மௌலூதுல என்ன சொல்லி வச்சிருக்காங்க? அந்த கஃபாருல் ஹதாயா, கஃபார் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கஃபார் அல்லாஹ் தானே, அவன் தானே மிக்க மன்னிப்பவன். அந்த மன்னிப்பவனுடைய பெயரை நாயகத்துக்கு நீங்க எப்படி சூட்டுறீங்க? இதை தடுக்க தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அல்லாஹ் தான் சொல்லுகின்றான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் கிடையாது. அதுதான் தௌஹீத். இதை விளங்குவதற்காகத்தானே அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
அப்போ அந்த கஃபாருல் ஹத்தாய நாயகமே, நீங்கள் தான் பாவங்களோட மன்னிக்கக்கூடிய அந்த சத்தாருல் மசாவி, நீங்கள் தான் தீமைகளை எல்லாம் மறைக்கக்கூடியவர்கள். துனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள். கஃபீரு அன்னி துனூபி, என்னை விடுங்கிற பாவங்களை அழித்து விடுங்கள். வாஃபுலி அன்சையாத்தி, என்னை விட்டு தீமைகளை எல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்க. அஃபூவுன், அல்லாஹ் யார்? அஃபூன் அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், இறைவா நீதான் மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை அழிக்கக்கூடியவன். தொஹிப்புல் அஃபு, மன்னிப்பை விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுன்னு நபிகள் நாயகம் அஃபூவுன் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பண்பு தான் லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை என்று மார்க்கம் சொன்ன பிறகு, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று குர்ஆன் சொன்ன பிறகு, ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு எந்த இணைகளையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். வலம் யகுல்லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், அல்லாஹ்வுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை. வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். எத்தனை எத்தனை ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவில் நிறைந்து காணப்படுகிறது. கஃபாருங்கிற பேரை யாருக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க? நாயகத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. சத்தாருங்கிற பேரை யாருக்கு சொல்றாங்க? நாயகத்துக்கு கொண்டு போய் சொல்றாங்க. மனித தன்மைக்கு உட்பட்டு சொல்லலை. நம்ம ஒரு ஆள் தப்பு செஞ்சிட்டாரு, அதை மறைக்கிறோம், இந்த மாதிரியா சொல்றாங்க. சத்தார் அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகத்தை வந்து அல்லாஹ் ஈக்குவல். அதை நம்ம மோளுதில் உட்காந்து அடுத்த வருது கஃபீரு அன்னி துனூபி, என் பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் ஏமாத்திட்டேன் வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ஏமாத்திட்டேன், உங்களுக்கு ஏதாவது அநியாயம் பண்ண தெரியாம பாய் என்னை மன்னிச்சிடுங்க பாய்ன்னு சொல்லுவேன். உங்கள்ட்ட 500 ரூபாய் கடையில் வந்து ஒரு ஆள்கிட்ட ஏமாற்றி ஒரு பொருளை கொண்டு வந்துட்டு வீட்டில் வந்து உட்காந்து அப்துல் காதரே என்னை மன்னிச்சு அப்படியே கேட்போம். அப்படி கேட்டால் அவர் என்ன செஞ்சுட்டு அல்லாஹ்க்கு ஈக்குவல் ஆக்கிட்டோம்ல. ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறேன், இவங்களுடைய வழிகட்டப்பு தான் பாருங்க. ஏயா கபூரில் போய் இங்கே ரசூலாட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குறீங்க? அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅஃபு அன்ஹும், நபியை அவர்களை மன்னிப்பீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்றது உண்மை. நமக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் வந்து தர்மம் செஞ்சு சொல்லி காட்டுறதை விட கவுது மஅரூஃப், நல்ல வார்த்தை பேசுங்க. ஒரு மகஃபிரா, ஒருவர் செஞ்ச பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறது மறைக்கிறது வந்து சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது புரிய வேண்டாமா? சாதாரணமாக புரியணும்ல. இப்போ நாம் மன்னிக்கிறன்னு அர்த்தம், ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, பாய் தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க பாய், நம்ம மட்டும் சொல்லுவார், சரி பாய் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறது ஒன்றா? நீ என்ன செய்கிற? அல்லாஹ் கிட்ட நபிகள் நாயகம் வீட்டில் உட்காந்துட்டு மௌலுது யஃபீரு அன்னி துனூபி, நாயகம் என்னுடைய பாவத்தை அழித்துடுன்னு துவா கேட்குற. இந்த துவா எப்படியா அல்லாஹ் மாதிரி ரசூலா சமீஆ, ரசூலா அப்படி சொன்னாங்களா? நமக்கு சொல்லி தந்தாங்க, நான் சமீன்னு சொல்லி தந்தாங்களா? அல்லாமா நான் செவியுறுவேன்னு சொன்னாங்களா? அல்லாமா நான் பார்ப்பேன்னு சொன்னாங்களா? அல்லாமா நான் ஹக்கீம்னு சொன்னாங்களா? அல்லாஹ் மாதிரி நான் முஜீப் பைதளிப்பேன்னு சொன்னாங்களா? அல்லாமா நான் கவி உறுதியாளர் சொன்னாங்களா? லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லைங்கிற ரசூலா சொல்லி தந்துட்டு போனாங்க. அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்தாத சொன்னாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது சாதாரண மனித தன்மை கூட்டு ஒருவரை ஒருவர் மன்னிப்பதை இந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு அல்லாவே ஃபல் யஃபு வல் யஸ்ஃபஹு குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் நீங்கள் பிறர் செய்த தீமைகளை கண்டுகொள்ளாமல் விடுங்கள், பிறர் செய்த தீமைகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அப்ப மனிதன் மன்னிப்பதும் அல்லாஹ் மன்னிப்பதும் ஒன்று கிடையாது. மனிதனுடைய எந்த பண்பும் படைத்தவனுடைய பண்புக்கு என்ன செய்ய முடியாது, ஈக்குவலாக முடியாது. ஆனா இவங்க அல்லாஹ் மாதிரி ரசூலுல்லாஹ் துவா கேட்பாங்களாம், அல்லாஹ் மாதிரி ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பாங்களாம், அல்லாஹ் மாதிரி ரசூலுல்லாஹ் அழைப்பாங்களாம். அழைச்சிட்டு ஏன்டா இப்படி செய்றீங்க கேட்டோம்னா, குர்ஆன்ல மனித பண்புகள் நற்பண்புகள் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அதை கொண்டு வந்து ஆதாரம் காட்டுவாங்க. அல்லாஹ் நம்ம மன்னிக்கணும்னு சொல்றான். அப்ப நாமளே மற்றவங்களை மன்னிக்கணும்னா ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்களா இல்லையா? அவங்க நபிகள் நாயகம் காலத்தில் எத்தனையோ பேர் செஞ்ச பாவம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அநியாயங்களை ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க, துவா கேட்ட மன்னிச்சாங்க. ஒரு ஆதாரம் காட்டுங்க குர்ஆன்லயோ சுன்னாவிலேயோ. இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, மையத்தை அடக்கிட்டு செல்லும் போது செருப்போசையை கேட்குதுன்னு சொன்னா போதும். செருப்போசையை கேட்குது, அதனால என்ன செருப்போசை, இப்போ எல்லாம் உயிரோடு தான் இருக்கு, நான் பேசுகிற எல்லா ஓசையும் கேட்குதா இல்லையா? அதனால உங்கள்கிட்ட துவா செய்யலாமா? நான் பேசுகிற ஓசையெல்லாம் உங்களுக்கு கேட்குது ஒரு பேச்சுக்கு, அப்போ நான் இப்படி தட்டினா உங்களுக்கு கேட்குது. நீங்கள் ஒன்று நான் தட்டிய ஓசை உங்களுக்கு கேட்டு விடுது அல்லவா? எனவே நான் சரி என் வீட்டில் போய் உட்காந்து அப்துல் காதரே எனக்கு 5 ரூபா கொடுங்கன்னு நான் துவாவை கேட்டால் அது ஷிர்கா ஷிர்க் இல்லையா? செருப்போசை அல்லாஹ் கேட்க வைக்கிறாங்க. இறந்தவர் அடக்கம் செல்லும் போகும்போது அல்லாஹ் ஒரு ஹிக்மத்துக்கான ஞானத்துக்காண்டி செருப்போசையை கேட்க வைக்கிறான். செருப்போசையை கேட்க வைக்கிறான் வந்ததினால் அவர் எப்படி அல்லாஹ்வாக மாறுவார்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவருக்கு எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய இறைவனை செய்வனை வணக்கங்களை அவருக்கு எப்படி செய்யலாம்? அப்ப இவங்க இந்த வழிகேடர்கள் இவங்க ஷிர்கில் போறதுக்கு 99% அவங்க சொல்லுவாங்க, நாங்க எங்க ஷிர்க் வச்சோம்? நாங்க 2 அல்லான்னு சொன்னோமா? நாங்க அல்லாஹ்க்கு சிலை வச்சோமா? நாங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னோமா?
இவங்க ஷிர்கில் எதில் போய் தெரியுமா, எந்த எந்த கோணத்தில் இவங்க ஷிர்கில் போகிறாங்க தெரியுமா? இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களுடைய சரியான விளக்கத்தை விளங்காத காரணத்தினால தான் இவங்க பயங்கரமான ஷிர்கில் போய் அதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு பாருங்க, இதனுடைய விளக்கத்துக்குள்ளே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டார்கள். மாறாக அஸ்மாவுல் ஹுஸ்னாவை திரிப்பார்கள். அல்லாஹ்வுடைய அழகிய தன்மைகளை எந்த அர்த்தத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்லுதோ, எந்த அர்த்தத்தில் புரிய வேண்டுமோ அந்த அர்த்தத்தில் புரியாம அதை திரிப்பார்கள். சரியான நோக்கத்தை விட்டு திசை மாறாத அல்லாஹ் சொல்கின்றான், வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇஹி. அல்லாஹ்வுடைய இந்த இஸ்முகளில் எவங்க திரிக்கிறாங்களோ, அது சரியாக குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்கள் புரிவதற்கு மறுக்கிறாங்களோ அவர்களை விட்டு விடுங்கள். அவங்க செய்த செயலுக்கு கூலி கொடுக்கப்பட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இல்ஹாது விஷயம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு இஸ்மையும் குர்ஆனுடைய ஆதாரங்கள்லேருந்து அல்லாஹ்வுடைய அந்த பண்புக்கு எந்த படைப்பினங்களும் என்ன செய்ய முடியாது, நிகராக முடியாது என்ற அடிப்படையை ஆழமாக நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இன்னும் பல விஷயங்களை நாம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக காண்போம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.